நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் சண்முகம் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இனி வரும் காலங்களில் எனது புகழ் பேசப்பட்டால் அந்த புகழ் அனைத்தும் எனது குருநாதரையே சாரும். குருவாழ்க, குருவே துணை. அதாவது இன்றைக்கி நாம் பேச போகிற தலைப்பு சனி திசை பலன்கள். சனி திசை பலன்கள் அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சனி திசை அப்படின்னுனா நிறைய பேர் ரொம்ப அது பிரச்சனைக்குரிய திசையாக இருக்கும், அது போராட்டமான திசையாக இருக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றமே அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறத நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. ஆனால் சனி நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கு. 19 வருஷம் சனி திசை ஒரு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அந்த திசையில் தொழில் தொடங்கி அவருக்கு அப்புறமா அவரோட வாரிசுகள் தொழில் செஞ்சவங்களும் இருக்காங்க. 19 வருஷம் சனி திசையில் அவர் கல்யாணம் பண்ணி அவருக்கு அப்புறமா அவரோட குழந்தைகள் அவங்க பேரம் பேத்திங்க பார்த்தவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி 19 வருஷம் சனி திசையில் நிறைய சொத்து சுகங்கள் வாங்கினவும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் முக்கியமாக எல்லா 9 கிரகங்கள் இருந்தாலும் கூட அதில் சனி தான் இருக்குலையே அதிக பலன் எடுத்துக்கிறார். வாழ்நாள் ஃபுல்லாக, அதாவது 9 கிரகங்கள்லையே பார்த்திங்கன்னா அந்த சனி அவரோட வாழ்க்கை தொடக்கத்திலேருந்து முடிய வரைக்கும் அவர் தான் எடுத்துக்கிறாரு. இப்போ புதன் அப்படின்னா அவர் கல்வியோடு நிறுத்திக்கிறாரு. அப்புறம் குருன்னு பார்த்தா அவர் குழந்தையோடு நிறுத்திக்கிறாரு. ஆனால் சனி மட்டும்தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் தொழிலுக்கு உண்டான காரகத்தை வாங்கிக்கிறாரு. இப்போ நம்ம செவ்வாய் அப்படின்னா இன்ஜினியர் எடுத்துக்கிறோம், புதன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த என்னதான் இன்ஜினியர் ஆனாலும் படிச்சிருந்தாலும் கூட அந்த சனி இருந்தால் மட்டும், சனி அவரோட ஜாதகத்தில் பலமாக இருந்தால் மட்டும்தான் அவர் நீடித்த நிலையில் அவர் தொழிலில் ஒரு வெற்றி அடைகிறாரு. இப்போ பொதுவாகவே சொல்லப்போனால் பாப கிரகங்கள் கேந்திரம் ஏற சிறப்பு, சுப கிரகங்கள் கோணங்கள் ஏற சிறப்பு அப்படின்னு நம்ம பழைய மெத்தடில் படிச்சிருப்போம். இப்போ பாப கிரகங்கள் அப்படின்னா என்ன? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இவங்க 4 பேருமே பார்த்திங்கன்னா 1, 4, 7, 10 இந்த 4 இடத்துல நின்னால் கண்டிப்பாக அவங்க நட்பலனை தான் கொடுப்பாங்க. சுபகிரகங்கள் கோணத்தில் ஏறின சிறப்பு. சுபகிரகங்கள்னால் குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன், இதெல்லாம் சுபகிரகங்கள். அப்போ சனி பொதுவாகவே சொல்லப்போனால் 3, 6, 10, 11ஆம் இடத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவர் அந்த திசையில் மிக மிக நட்பலனை ஏற்படுத்திக்கிறாரு. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் சனி லக்னத்தில் இருக்கிறாருன்னு வைங்க, அவருக்கு அந்த திசை நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அவர் குழந்தை பருவத்துக்குண்டான திசை, குழந்தை பருவம் அப்படின்னா லக்னத்தில் சனி இருக்கும்போது அப்படின்னா என்னென்னா அவருக்கு அந்த படிப்பு அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். ஆனால் அது படிக்கலாங்கிற ஒரு முயற்சி அவருங்கிறது எடுக்க மாட்டார். ஒரு வாழ்க்கையில் அவர் ரொம்ப ஒரு சோர்வாக எதையுமே இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அவரோட வாழ்க்கையில் இருக்கும். அப்போ அதே சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு வைங்க ஒரு குழந்தை பருவத்தில். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அந்த 3ல் சனி இருந்து அதுக்குண்டான திசை நடக்குது அப்படின்னா அந்த குழந்தை பருவத்தில் வந்துச்சுன்னா அவர் என்ன செய்யலை அப்படின்னா, அந்த குழந்தை அப்பா அம்மா விட்டு ஒரு ஹாஸ்டலில் போய் இருந்து படிக்க வச்சோம் அப்படின்னா அந்த குழந்தை பருவத்தில் வரக்கூடிய சனியோட திசையில் அவருக்கு கல்வியில் தடைகளோ அல்லது கல்வியில் ஒரு மந்தமான சூழ்நிலையோ அப்படிங்கிறது இருக்காது. இப்போ சனி 3ல் இருந்தார் அப்படின்னா அந்த திசையில் அவர் ஒரு தொழில் செய்கிறார் அப்படின்னா அவர் பிறந்த வளர்ந்தூரை விட்டு வெளியே போய் தொழில் செஞ்சாருன்னா தான் அந்த திசையில் அவர் அந்த தொழிலை சீரோடும் சிறப்போடும் அவர் தொழில் செய்ய முடியும். அதே சமயம் பார்த்திங்கன்னா சனி 6ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அந்த திசை அவருக்கு ஒரு சிறப்பான திசை தான். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது உழைப்பு, 6ஆம் இடம் அப்படிங்கிறது வருவாய். அப்போ சனி 6ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த திசை அவருக்கு ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்குறாரு. இப்போ 6ஆம் இடத்துல சனி இருந்தால் நிரந்தர வருமானம், நிரந்தர வேலை, மாத சம்பளம், அது எல்லாமே நல்லபடியாக கொடுப்பாரு.
அதே வந்து 10ஆம் இடத்துல சனி இருக்கார் அப்படின்னா, அந்த திசையில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவரோட வாழ்க்கை துணை மூலமா அவங்க பேர்ல வந்து நிறைய சொத்து சுகங்கள் வாங்குறாரு. இவர் தொழில்ல நிறைய பணம் சம்பாரிப்பாரு. ஆனா வந்து அவர் சம்பாரிக்கிற வருவாய் பார்த்தீங்கன்னா, அவரோட பேர்ல சொத்து சுகங்கள வாங்கிக்கிறது இல்ல. அவரோட மனைவி பேர்ல அந்த மாரி சொத்து சுகங்கள் வந்து வாங்கிக்கிறாரு. இப்ப சனிய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நம்ம நிறையவே கெட்டதையவே சொல்லி பழகிட்டோம். ஆனா சனி வந்து நிறைய நல்லதையும் வாழ்க்கையில செஞ்சுட்டுருக்காரு. அப்போ சனி வந்து ஒரு ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா, இந்த 3, 6, 10, 11ஆம் இடத்திலிருந்து அந்த தசை வந்தது அப்படின்னா, அவர் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல பேரும், புகழும், அந்தஸ்தையும் அவர் அடையறாரு. அதே சனி வந்துங்க இருக்கக்கூடாத இடங்கள், அது வரக்கூடாத திசைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ சனி தசை ஒருத்தருக்கு மனுஷனுக்கு வருது அப்படின்னா, அந்த 5, 9ல இருந்து அதுக்குண்டான தசை வந்ததுன்னா, அந்த 19 வருஷ கால தசை வந்து அவருக்கு வந்து அவ்வளோக்கு ஒண்ணும் ஒரு சாதகமா இருக்காது. ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து சனி இருக்கும்போது, அவர் வந்து ஒரு தொழில வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு உழைக்கணும், சம்பாரிக்கணும், வாழ்க்கையில வந்து முன்னேறணும் அப்படிங்கிற மாரி அவர் சிந்தனைகள் இருக்காது. அவரு நெறையா வந்து காலத்தையும், நேரத்தையும் வந்து விரயம் செஞ்சுட்டே இருப்பாரு. அந்த திசை வந்து அவருக்கு வந்து ஒரு ஏழ்மையான திசைய தான் குடுக்கும். அதே மாரி 9ஆம் இடத்துல வந்து தசை இருக்கும்போது, அவரா வந்து சம்பாரிக்கணும்னு நெனைச்சாலும் கூட, அவருக்கு வந்து ஒரு நல்ல தொழில் வந்து அவருக்கு அமையாது. அப்ப அந்த தசையில பார்த்தீங்கன்னா, அவர் தொழிலுக்காக வந்து நெறைய சிரமங்கள வந்து சந்திச்சுட்டே இருப்பாரு. அப்ப வந்து அந்த சனி தசை பார்த்தீங்கன்னா, ஒரு இளமை பருவத்தில, அதாவது சொல்லப்போனா ஒரு 20 வருஷத்திலிருந்து ஒரு 39வது வயசு வரைக்கும் வருது அப்படின்னா, அது நல்லா தொழிலுக்கு உண்டான காலகட்டம், ஒரு திருமணத்துக்கு உண்டான காலகட்டம், அப்புறம் சம்பாரிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம். அந்த காலகட்டங்கள்ல வந்து 5, 9ல இருந்து அதுக்கு உண்டான தசை தொடங்குச்சு அப்படின்னா, அந்த திசையில வந்து கல்யாணம் அப்படிங்கிறது வந்து நல்லபடியா நடந்துரும். குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து நல்லபடியா கிடைச்சிரும். ஆனா வந்து அந்த திசையில வந்து அவர் பொருளாதார ரீதியா வந்து நெறைய சிரமங்களையும், பிரச்சனைகளையும் தான் சந்திக்கிறாரு. அதே சனி வந்துங்க 8ஆம் இடம், 12ஆம் இடம் அந்த இடத்திலிருந்து இப்போ அந்த அந்த 20 வருஷத்துலேருந்து 39வது வருஷம் வரைக்கும் வருது அப்படின்னு வைங்க. இந்த அந்த 19 வருஷ கால தசை பார்த்தீங்கன்னு வைங்க. ஆனா விதியோட கொடுப்பினையும் நம்ம பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாவே பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய பலன்கள வந்து பொது பலன் தான். இது வந்து நம்ம சாரத்த பார்க்கணும், நட்பு, நீச்ச, பகை பார்க்கணும். அப்புறம் தாராபலா வந்து என்னோட நட்சத்திரத்தில வாங்குறாருங்கிறதெல்லாம் பார்த்தா முடிவு செய்யணும். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பொது பலன் தான். இப்போ 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு அப்படின்னு வைங்க, அவருக்கு தொழில் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாரி ஒரு வேலைக்குங்கிற மாரி போவாருங்க. ஆனா அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு நிம்மதியான வந்து ஒரு நிம்மதியா வந்து அந்த இடத்துல வேலை செய்ய முடியாது. அவருக்கு ஆப்போசிட்ல வந்து நெறைய வந்து ஒரு என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு அப்புறமா வந்து அவர் ஒரு தனி ஒரு கேங் வந்து உருவாக்கி, அந்த இடத்துல பிரச்சனையோட ஒரு நிம்மதி இல்லாம தான் அந்த இடத்துல தொழில் செய்வாரு. அதே வந்து 12ஆம் இடத்துல சனி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த வேலை செய்ற இடத்துல வந்து நெறைய சகிப்புத்தன்மையோட தான் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. அதே சமயம் இந்த 2 இடத்துல சனி இருக்கும்போது, சனி திசை பிற்காலம் வந்து அவங்களுக்கு நல்லது யோகத்த குடுப்பாரு. 19 வருஷம் சனி அப்படின்னா, அது 9 வருஷத்துக்கு 9 1/2 வருஷத்துக்கு அப்புறமா அந்த சனி திசை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நற்பலனையும் அவங்க வந்து பெறறாங்க. இப்ப சனிய பொறுத்தவரைக்கும் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது வந்து 3, 6, 10, 11ல இருக்கக்கூடிய சனி வந்து அந்த தசையில பார்த்தீங்கன்னா, மிகவும் நற்பலன குடுக்குறாரு. அதே பார்த்தீங்கன்னா 1, 4, 7, 10 அந்த 7ஆம் இடத்துல வந்து சனி இருந்து அதுக்குண்டான தசை வருதுன்னு வைங்க. இப்ப 7ஆம் இடத்துல பொதுவாவே சனி வந்து திக்பலம் ஆகுறாரு. ஆனா 7ஆம் இடத்துல வந்து சனி திக்பலமாயி அதுக்குண்டான தசையோ, புத்தியோ நடக்கும்போது, அந்த கணவன், மனைவி அப்படிங்கிற ஒரு ஈகோ பிரச்சனைய மட்டும் நெறைய குடுத்துருவார். அப்போ வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம எதையுமே பார்த்தா ஒரு ஒரு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விட்டு குடுத்து மனப்பான்மை வந்து நாம அந்த திசையில வந்து ஏற்படுத்திக்கணும். அதே சமயம் வந்து வாழ்க்கையில அந்த கணவன், மனைவி அப்படிங்கிற வாழ்க்கையில வந்து நாம விட்டு குடுத்தோம் அப்படின்னா, தொழில் அப்படிங்கிற இதில வந்து மிகப்பெரிய நாம வெற்றியாளரா நம்ம வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இப்ப சனிய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நெறைய ஒரு மனிதனோட வாழ்க்கையில அந்த பிறந்ததிலிருந்து அவரோட ஆயுள் காலம் முழுவதுமே சனி வந்து அவரோட திசை நடத்திட்டு வந்துட்டே இருக்கிறாரு. அப்போ படிப்புங்கிறது புதன் வந்து படிப்போட நிறுத்திடுறாரு. அதே மாரி சுக்கிரன் அப்படிங்கிறது திருமணத்தோட நிறுத்திடுறாரு. குரு அப்படிங்கிறவர் வந்து குழந்தையோட நிறுத்திடுறாரு. அந்த சனி மட்டும் தான் அவரோட வாழ்க்கை முழுவதும் வர்றாரு.
அதனால தான் பார்த்தோன்னா அந்த சனியை வந்து நம்ம ஆயுள்காரகன்னு சொல்கிறோம். இப்போ சனி இல்லாமல் ஒரு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து பிறப்புலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்கிறனால நம்ம சனியை வந்து தான் நம்ம முக்கியமாக வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு முடிவே செய்யணும். அதாவது வந்து ஒரு ஜாதகத்தை நாம் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, அவர் நல்லா வாழ்ந்திருக்கிறாரா, இல்லை இனிமேல் நல்லா வரப்போகிறாரா அப்படிங்கிறத முடிவு செய்கிறது வந்து அவரோட தொழில் யோக தொழில் ஸ்தானம் தான் அவர் முடிவு செய்யுது. ஒரு மனுஷன் வந்து நல்லா வாழ்ந்துக்கிறார் அப்படின்னா, அவருக்கு வந்து தொழில் ஸ்தானம் பலமாக இருந்தாவே அவரோட வாழ்க்கையில் எல்லாமே வந்துடும். அவர் தொழிலை சம்பாதிச்சாருன்னா, நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல வாகனம், நல்ல வீடு, சொத்து, சுகம் எல்லாமே வந்துடும். அப்போ அதுக்கு வந்து மெயின் காரணம் என்னென்னா தொழில் வேணும். தொழில் இருந்தால் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து அது அது ஒரு உயர்த்தியும் தாழ்த்தியும் கொடுக்குற தொழில் தான். அந்த தொழிலை முடிவு செய்கிறது வந்து சனி தான். அப்போ சனியோட வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு பலமாக இல்லை அப்படின்னாத பட்சத்தில் அவரோட வாழ்க்கையில் வந்து ஒரு வசதி வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இப்போ என்னதான் வந்து ஒரு யோகமான குரு திசையோ அல்லது சுக்கிரனோட திசையோ வந்திருந்தாலும் கூட அந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது அந்த சனி வந்து பலமாக இருந்தால் தான் அவரோட வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி என்னோட உரையை நான் வந்து இன்றுடன் நிறைவு செய்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளைக்கும் எனது மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு தந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவிக்கு என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட பேர் வந்து வாழ்வியல் ஜோதிடர் சண்முகம், பெருமாநல்லூர், 97 500 12 711. நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக பேசினாங்க. சின்ராஸ் ஐயா உள்ளே வரும்போதே ஐயா ஒரு ஷார்ட்ஸில் பேசியிருக்காங்க, சனி திசை பிரமாதமாக வேலை செய்யும்ப்பா, சூப்பர் யோகம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐயா வர்றதுக்கும் சனி பகவானை பற்றி சார் பேசுறதுக்கும் சரியாகவே இருந்துச்சு. மிக அற்புதமாக பேசி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு பொன்னாடை போற்ற மாதிரி பாலா சார் மற்றும் லக்ஷ்மண் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். குமார் சார் வாங்க. இன்னைக்கு என்னென்னு தெரியல, காலையில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் நம்மளோட குபேர கலச அறக்கட்டளையில் வந்து ஒரு இதில் விளம்பரத்தில் பார்த்தா இன்றைக்கி சிறப்பு அழைப்பாளர் வந்து நம்ம சின்ராஜ் ஐயா வர்றார் அப்படின்னு. நான் என்ன நினச்சேன்னு தெரியல. அவர் முன்னால் நான் பேச முடியுமா அப்படின்னு மனசில் கொஞ்சம் நினச்சேன். அப்புறம் அவர் முன்னால் பேசினாக்க வேறு கை காலெல்லாம் உதறுமே, அவர் வர்றதுக்கு முன்னால் பேசிடலாம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் காலையில் நேரத்தில் வந்தேன். ஆனால் இறைவன் பார்த்தா அவர் முன்னாலேயே பேச வச்சுட்டாரு. இப்போ ஜோசியத்தில் பார்த்தோம்னா நம்மளுக்கெல்லாம் வந்து சார் வந்து ஒரு கமல் சார் மாதிரி, ஒரு சினிமாவில் எப்படி கமல் சார் வந்து ஒரு பெரிய ஜாம்பவனாக இருக்கிறாரோ அந்த மாதிரி வந்து அவர் சாரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். பெருமாநல்லூரில் வந்து நான் ஜாதகம் பாட்டிருக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லுவாங்க, சின்ராஜ் தெரியுமா திண்டுக்கல் அப்படிம்பாங்க. அப்படின்னால எனக்கு ஒருத்தர் தெரியாதுங்களே அப்படின்னு. அப்படிங்களா, சரிங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் நான் யூடியூப்பில் பார்த்தா நிறைய நேரம் வந்து இவரோட யூடியூப் பார்த்து கொஞ்சம் நானே பேசி பழகினேன். அந்த அவரோட மெத்தடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னோடய வாடிக்கையாளர் வந்து சார்கிட்ட போயிட்டு வந்து அப்புறம் இங்கிருந்து படையெடுத்துட்டு திண்டுக்கல் போவாங்க. அப்போ தான் நினச்சேன். அப்புறம் நிறைய அவர் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் லைவ்லலாம் போடுவார். அந்த கிளாஸ் எல்லாம் நான் அப்படியே அட்டன் பண்ணுவேன். அப்புறம் இன்றைக்கி நான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அவர் முன்னால் பேசிட்டேன். தவறாக இருந்தால் என்னை மன்னிச்சுங்க சார். குமார் சார்.